மாவட்டம் போடிமெட்டு மலை கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேலும் தமிழகம் கேரளா எல்லையில் அமைந்துள்ளதால் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அவ்வழியாக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் போடிமெட்டு மலை கிராமத்தில் இருந்த ஒரே ஒரு கழிவறை கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்ட நிலையில் இதுவரை புதிய கழிப்பறை கட்டி முடிக்கவில்லை. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக சோதனை சாவடி பகுதியில் தற்காலிக மொபைல் டாய்லெட் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதுவும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் மொபைல் டாய்லெட்டுக்கு நேராக சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா உள்ளதால் அதனை பயன்படுத்த பொதுமக்கள் அசௌகரியமாக உணர்வதாக கூறுகின்றனர். எல்லாமே முன்னாடி தான் போறாங்க. கேமரா இருக்கு. பொம்பளை பிள்ளைய நடந்து போய் வர முடியல. சுத்தம் இல்ல, தண்ணி வசதி கிடையாது, எந்த ஒரு அடிப்படையான வசதியும் கிடையாது. எனவே பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து கழிப்பறையை கட்டி முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கருங்கல்பாளையம் கிருஷ்ணம்பாளையம் ரோடு பகுதியில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் கடந்த 6 மாதங்களாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் மூடப்பட்டுள்ளது. பழைய பொது கழிப்பிடம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் புதிதாக கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகேந்திர ரோட்ல ஆப்போசிட்ல ஒரு பாத்ரூம் கட்டி அது ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அது இப்போ யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மக்களுக்கு அது பழசு இருக்குது, இருந்தாலும் அது புதுசு இப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணால் அப்படியே இருக்குது. அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பொது கழிப்பிடம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்கள் கடந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுவரை திறக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் எழுந்துள்ளது. இப்போ புதுசு கட்டிட்டாங்க. கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஆனால் கட்டி இது வரைக்கும் திறக்கப்படாத இருக்குது. இதுக்கு அதிகாரிகள்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் பொதுமக்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஈரோட்டில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான கழிப்பறை தண்ணீர் வசதியின்றி அசுத்தமாக காணப்படுவதோடு எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்களாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் அலுவலகத்திற்குள் மது பாட்டில்கள் எப்படி வந்தது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் கழிவறையை சுற்றி புதர் அடர்ந்து காணப்படுவதால் அதனை அகற்றி முறையாக பராமரித்து கழிவறையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.